மார்ச்சில் நீங்கள் பிப்ரவரி எண்டில் நீங்கள் தேர்தலை அனௌன்ஸ் பண்ணாதான் மார்ச் ஒரு மாதம் டைம் கொடுத்துட்டு ஏப்ரல் மேல முடித்து இந்தந்த சட்டமன்றங்கள்லாம் திருப்பி கூடி புதிய முதல்வரை தேர்ந்தெடுக்கணும். இப்போ நவம்பரில் நீங்கள் வந்து எஸ்ஐஆர் ஆரம்பிக்கிறீங்க, ஒரு மாதம்தான் டைமு. இப்போ 15 நாள் ஆயிடுச்சு ஆரம்பிச்சு. கிட்டத்தட்ட 95% ஃபார்ம்ஸ் கொடுத்துட்டேன்றாங்க. ஆனால் கிட்டத்தட்ட இவங்க ஃபார்ம்ஸ் கொடுத்தது வந்து 70-75% மேலே இருக்காது. மற்றதெல்லாம் கொண்டு போய் வச்சுட்டு வந்திருப்பாங்க, இல்லை இவங்களே என்ட்ரி போட்டு வச்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க. அப்படி தான் 95%லாம் கொடுக்கல. இங்கே நிறைய இடங்கள்ல இன்னும் வரலன்னு தான் சொல்கிறாங்க. அப்படியே நீங்கள் கொடுத்தாலும் அந்த ஃபார்ம் படிக்கிறதுக்கு ஒரு நாள் வேணுமா, அது என்ன இருக்குதுன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நாள் வேணும். அதில் என்ன இருக்குதுன்னு நீங்கள் புரிஞ்சின பிறகு அந்த டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது கேட்டிருந்தாலோ அந்த நம்பர்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னொரு நாள், அதில் ஏதாவது கரெக்ஷன் ஏதாவது தவறுதல் நடந்ததுன்னா நம்ம ஓட்டு அங்கே இருக்கா இல்லையன்றது டவுட் இருக்குல்ல, அதுதானே நீங்கள் பப்ளிக்கு வர்ற காமன் டவுட்டு. ஒரு நாள்